எப்படியோ உயிரை கையில பிடிச்சு காப்பாத்தி வீட்டுக்கு வந்துட்டேன். படுபாவிகளா, ஆளாளுக்கு என்ன குழி தோண்டி புதைச்சிருவேன், சமாதி கட்டிடுவேன்னு எப்படி பயமுறுத்திட்டாவோ அம்மா. கொஞ்ச நேரத்துல மரண பயத்தை காட்டிட்டாவோ. இந்த சுருண்டைக்கிழவி மூஞ்சிலேயே இனி முழிச்சிடப்படாது. ஏன் அவன் வீட்டு பக்கமே போக மாட்டோம்ல. கிழவிகிட்ட பாடி கேப்போன்னு போய் கேட்டதுதான் மிச்சம். யாத்தாடி அம்மா, என்ன கெதி இலங்க விட்டுட்டாவோ எல்லாருமே சேர்ந்து. ஏதோ இந்த மலர் பிள்ளை மனசு வச்சு கை தவுத்து விட்டதுனால தப்பிச்சு வந்தோம். என் புருஷன் இருக்கான், என் புருஷன். அவன்லாம் ஒரு மனுஷனா? என்னடி என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? வந்துட்டீரா? வாரும். என்ன பத்தி எதுக்கிட்டி பேசிட்டு கிடக்கா? ஆமா, இவர் அப்படியே நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு. அதான் உமரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டி நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் நல்லவன் தான். ஆமா ஆமா, நீரு ரொம்ப நல்லவர் தான். அதான் தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ எப்படி இங்க வந்தா? பார்வதியத்தை அவங்க வீட்டு வாசல்ல ஒண்ணு கெட்டி வச்சிருந்தாவோ? இவளை இப்படி கெட்டி வச்சிருக்காவோ, அந்த ஆளு இவ எங்கனையாவது போயிருவா அப்படின்னு தானே நீர் நினைச்சீரு. பார்வதி பாட்டிகிட்ட என்ன சொன்னீரு? இவளுக்கு செலவுக்குண்டான பணத்தை வேணா நான் தாரேன், ஆனா இவளை கைத்த மட்டும் அவுத்து விட்டாதீன்னு. ஆவட்டி, அப்படிதான் சொன்னேன். கொஞ்ச நாளாவது உன் பிரச்சனை இல்லாம நான் நிம்மதியா இருப்போம்ல. ஆமா, நிம்மதியா இருப்பீரு. உமரை கெட்டிக்கிட்டு நான் தான் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, என் மவனை கட்டிட்டு வந்து இவ கஷ்டப்பட்டுட்டா. கண்டே கேட்டேன், ஆனா உன்ன மாதிரி மனுஷனை உலகத்துல பார்க்கலடி. பார்க்கல, அப்ப இப்ப பாத்துக்கிடுங்க. இந்த ஏத்து பேச வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. இந்த பரிமளத்துக்கு மவ மேனகா உன் கூட சேர்ந்து சுத்தி திரிஞ்சு கெட்டு குட்டிச்சவராய் எப்படி இருந்தா, ஆனா இப்ப அவளை பாத்தியாட்டி? மாமியார் மருமகளை எவ்வளவு ஒத்துமையா வந்து அவங்க வீட்டு பால் காட்சிக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போறா. என்னது, வீடு பால் காய்ப்புன்னு பத்திரிக்கை வச்சுட்டு போறாளா? அப்ப அதுக்குதான் மாமியார் மருமகளும் ஒண்ணா வண்டியில வந்தாவளோ? என்னடி வாய பழந்து பாத்துக்கிட்டு நிக்க? அந்த பிள்ளை எவ்வளவு பொறுப்பான பிள்ளையா மாறிட்டு தெரியுமாடி? நீ தான் இருக்கியா 4 வீட்டுல ஓசி சொத்தை வாங்கி தின்னுக்கிட்டு எங்க மானத்தையும் வாங்கிக்கிட்டு பால் காய்ப்புக்கு பத்திரிக்கை வச்சிருக்கான்னு சொல்லுதியா? என் வீடு தேடி வந்து அவளுக்கு கொடுத்தா என்ன? நடுத்தெருல நின்னு வாங்கிட்டு வந்தேடா. நடுத்தெருல வச்சு உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்திருக்கா. அவ பொறுப்பானவளா? இந்த பாருடி, அந்த பிள்ளைய குத்தம் சொல்லுத வேலையை வைக்காத. அவ ஒண்ணும் நடுத்தெருல வச்சு எனக்கு பத்திரிக்கை எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. அவளும் அவ மாமியாரும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு தான் நடந்து வந்துகிட்டு இருந்தாவோ. எத்தே உங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுத்ததுக்கு வாரேன், வீட்டுக்கு வாங்கட்டேன்னு கூப்பிட்டா. நான் தான் அந்தால வேண்டாமக்கா, இங்க வச்சே கொடு, நான் தானே வாங்கிக்கிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பால் காய்ப்புக்கு வாரேன்னு சொல்லிக்கிட்டு பத்திரிக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமாட்டி? எல்லாம் உன் லட்சணம் தெரிஞ்சுதான். அவ மட்டும் இந்த நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தான்னு வச்சுக்க, ஒரு 2-3 வார்த்தையிலேயே மாமியாரையும் மருமகளையும் பிரிச்சு வச்சிருப்பட்டி நீ. அந்த பாவத்தை நான் எதுக்கு பண்ணணும்னு தான் தேர்வுல நின்னே பத்திரிக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். பேசுதா வரான் பேச்சு. ஏமா, நீதாமா நல்ல காரியம் பண்ணிருக்க. ஏ என்ன வாய் ரொம்ப ஓவரா நீளுது? பேசாம இருட்டி. அவ 2 பேரும் ஒத்துமையா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருப்பாவோ. நீ பேசுற பேச்சுல 2 பேரும் 2 திசையால போயிருப்பாவோ. ஒன்ன மாதிரி பொறாம பிடிச்ச மனசு இந்த தெருவுல உண்டு மாட்டி. பாத்தியால அந்த பிள்ளைய மாமியார் மருமகனு சண்டைய போட்டுட்டு இங்க அம்மா வீட்லயே வந்து கிடந்தா. ஆனா இப்ப எவ்வளவு ஒத்துமையா இருக்காவோ தெரியுமா? அளவோல புருஷன் சம்பாதிச்சு தரத வச்சு சேர்த்து வச்சு இப்ப வீடு கட்டி இருக்காவோ. அப்புறம் தேங்காய் பூ பழம்லாம் வச்சு நமக்கு பத்திரிக்கை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எவ்வளவு பொறுப்பான பிள்ளையா இருக்கான்னு பாத்தியால? எனக்கே அந்த பிள்ளைய பார்த்ததுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? நம்ம வீட்லயும் நான் ஒருத்தி இருக்காளா பொறுப்பத்தவா, வீடு விடா வாசில சோத்த வாங்கி தின்னுக்கிட்டு. நிறுத்துங்க பேச. என்னடி எங்க அம்மாவே நீ ஏது பேசுத? வாய மூடும். என்னவோ அந்த மேனாவா போட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கியா? மாமியார் மருமகள ஒத்துமை ஆயிட்டாவோ, நல்ல பொறுப்பான பிள்ளையா மாறிட்டாவோன்னு உங்க அம்மா பாராட்டிட்டு கிடக்காவோ. ஆமாட்டி, உள்ளதானே எங்க அம்மா சொன்னா. அந்த பிள்ளைய பெருமையா பேசின உடனே உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஆமா, வரும் கோவம் பொத்துக்கிட்டு தான் எனக்கு வரும். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து என்னைக்கு என்ன பொறுப்பா இருக்க விட்டியா? என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல? ஆமா, இந்த சிலுப்பட்டைய பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிக்கல. இவள கல்யாணம் கட்டாதல வேண்டாம்னு சொன்னேன். இவன் கேட்டானா? ஆனா நீரு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே கட்டிட்டு வந்தீரு. ஆமா, பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு என்ன இப்போ? நான் பிடிக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டிட்டானேன்னு கோவத்துல தானே உங்க அம்மா இருந்தாவோ. ஆமாடி, அதுக்கு இப்ப என்னவா? என்னவா? ஆசைப்பட்டு பிடிச்சு போய் என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீரா? என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீரா? என்னடி இப்படி சொல்லுத? உன்னை நல்லபடியா பாத்துக்கிடாமலாம் இப்படி இருக்க? ஆமா, இதுவும் சொல்லுவீரு, இதுக்கு மேலையும் சொல்லுவீரு. ஒழுங்கா உங்க வீட்ல எனக்கு சோறு போட்டீரா? இல்லனா அடுக்காலையில போய் என்னடா சமைக்க விட்டாவளா உங்க அம்மா? ஆமா, அப்படியே சமைச்சிட்டாளு. கல்யாண வீட்டுக்கு சமைச்ச மாதிரி தான் சமைச்சிருவா. எது உப்பு எது சீனினே தெரியாம கிடந்தவள அடுக்காலைக்குள்ள சமைக்க விட்டனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அது அடுக்காலையில விட்டாதானே எது உப்பு எது சீனின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அப்படியே கண்டுபிடிச்சிட்டாலும் நான் அறு சுவையிலையும் சாப்பாடு உங்களுக்கு செஞ்சு போட்டு உங்களை மயக்கிடுவனோட உங்க அம்மாவுக்கு பயம்.
500 ரூபாய் துட்டை என் கையில கொடுத்திருப்பீரா? சம்பளத்தை மொத்தமா வாங்கி உங்க அம்மா கையில தான் கொண்டு கொடுத்தீரு. வாய்க்கு ருசியா எதுவும் வாங்கி திங்க முடியல, வயித்துக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல. ஊரு கோயில் குளம்னு ஒரு டூர் இல்ல, வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டேன் உங்க அம்மாவால். என்னடி கலர் கலரா ரீல விட்டுக்கிட்டு இருக்க? என் முக்காடு போக, இது ரீல் இல்ல ரியல். மேனகா புது வீடு கட்டி பால் காய்ச்சினா அவ புருஷே சம்பளம் வாங்கி அவ்வளவு பணத்தை அவ கையில கொண்டு போய் கொடுத்தாரு. அதை சேர்த்து வச்சு அவ வீட்டை கட்டி இருக்கா. நீர் என்னத்தையும் என் கையில கொடுத்தீரு. பழைய கஞ்சிய குடிக்கிறதுக்கு ஊறுகாய் வாங்குறதுக்கு என் கையில 2 ரூபா கூட இல்ல. ஓய் 2 ரூபா கூட இல்ல. சரி நம்ம புருஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கான அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு என் வயித்தை நிறைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ஓய், இப்ப சொல்லுதே முடிவா. இந்த மாசத்துல இருந்து சம்பள பணம் முழுசு என் கைக்கு வந்தாவணும். அதுக்கே இவளுக்கு கை கோணிட்டு போகுது. நானும் பணத்தை சேர்த்து வச்சு வீட்டை கெட்டுவேன், பாலை காய்ச்சுவேன். அப்போ நம்ம தெருவுல இருக்கப்பட்ட எல்லாரும் உமரை பார்த்து சொல்லுவாவோ, உமர் பொண்டாட்டி நல்ல பொறுப்பானவளா மாறிட்டா, நல்ல மனுஷியா மாறிட்டானே உங்களை பெருமையா சொல்லுவாவோ பாருங்க. ஏடி வீட்டை கட்டி பாலை காய்ச்சதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நேரமா நீ பேசுனதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு தலையே சுத்துது. போய் பாலை காய்ச்சி காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ ஐயா, ஏல அவ காப்பி போட்டு தருவா, நீ நின்னுட்டே இருக்காத. வா மக்கா, நான் உனக்கு காப்பி போட்டு தரேன். எத்தே என்னடி சும்மா கைய கால ஆட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்காத. மக்கா பால் காய்ச்சி அடுத்த வாரமா நம்ம எல்லாரையும் கண்டிப்பா வர சொல்லிருக்கா மக்கா, போயிட்டு வந்துருவோம் என்ன? சரிம்மா, கண்டிப்பா போயிட்டு வருவோம். நீ வா மக்கா, காப்பி போட்டு தரேன் சூடா. சரிம்மா. அட பாவிகளா, பாரு இவ்வளவு நேரமா தொண்டு தண்ணி வத்தனா பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட என்ன மனுஷியா மதிக்காம 2 பேரும் காபி போட்டு குடிக்கிறதுக்கு போறாவோ. பாத்தியா மக்களே, எங்கேயாவது கண்டிருக்கீங்களா புருஷன் கொடுமை மாமியா கொடுமைன்னு? இந்த 2 கொடுமையால நான் எவ்வளவு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு பாத்தியாளா? வீட்ல இருக்கப்பட்டவங்களே என்ன ஒரு மனுஷியா மதிக்க மாட்டேங்காவோ, அப்புறம் எப்படி தெருவுல இருக்கப்பட்டவங்களா என்ன மதிப்பாவோ? என் புருஷனுக்கு என் மேல அக்கறையே இல்ல. நான் இவ்வளவு நேரமா பேசுனது கேட்டு அவருக்கு ஒரே தலை சுத்தா. அதுக்குன்னு சூட காப்பியை போட்டு குடிக்க போயிட்டாரு. பேச்சு கேட்ட அவருக்கே இப்படி இருக்குன்னா இவ்வளவு நேரமா தொண்டைக்கிளியே பேசுன எனக்கு எவ்வளவு தலை சுத்து வரும்? நானும் நல்லவளா திருந்த போறேன், நல்ல மனுஷியா மாற போறேன். நானும் என் மாமியார் கூட எந்த சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருக்க போறேன். எப்பா தொண்டை தண்ணி வத்த வத்த பேசி தொண்டையே கரகரன்னு இருக்க. மாமியாரி காப்பி போட்டு தர மாட்டேன். கமலாக்கா வீடு வரைக்கும் போவோம். கமலாக்கா, நான் திருந்துட்டேன், நல்லவளா மாற போறேன். நம்ம மனசுல நினைச்சிருக்கப்பட்ட நல்ல விஷயத்தை யார்கிட்ட சொல்ல, யார்கிட்டயாவது சொல்லணுமே. அப்பதானே நாம நினைச்சது சரியா தப்பான்னு தெரியும். அதான் நமக்கு இருக்கவே இருக்காள பரிமளம். பரிமளம் தான் சரியான ஆளு. அவகிட்ட சொன்னாதான் நாம மனசுல நினைச்சிருக்கிறது சரியா தப்பான்னு சரியா சொல்லுவா. பரிமளா, ஓ பரிமளா, பரிமளா 100 ஆயுசு உனக்கு. என்னது எனக்கு 100 ஆயுசா? ஆமா பரிமளா, உன்னை பார்க்கலாம்னு தானே உங்க வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீயே இப்படி நேர்ல வந்து நிக்கிய, அதுக்கு தான் சொன்னேன் உனக்கு 100 ஆயுசுன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல உட்காரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்ன பொண்ணு தாயி, என்ன விஷயம்? அட உட்காருன்னு சொல்லுதம்ல, உட்காரு, எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன விஷயம் பொண்ணு தாயி, என்னன்னு சொல்லு. பரிமளா, நம்ம பார்வதியும் அவ பியாத்தியும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாவன்னு சொன்னோம்ல. ஆமா, அந்த ஏமாத்துக்கார பயல்கிட்ட இருந்து ரூபாயை வாங்கி கொடுக்க வந்து வாங்கிக்கிடுங்கன்னு தானே சொன்னாவோ. ஆமா, அதுக்குதான் கிளம்பி போனாவல்ல. பார்வதி அவ பியாத்தியும் ரூபாயை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாவோ. அப்படியா, பரவாயில்லையே, சந்தோஷமான விஷயம்தான். இதே சந்தோஷமான விஷயம்னு சொல்லுதியே, நான் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். அது இதை விட சந்தோஷமான விஷயம். அதத்தானே என்னன்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா பரிமளா, நம்ம பார்வதியோட பேத்தி அந்த மலரு பிள்ளை, அத பத்தி நீ என்ன நினைக்க? ஏன் மலருக்கு என்ன நல்ல தங்கமான பிள்ளை, பார்வதிக்கு ஏத்த பாசமான பேத்தி, நல்ல பிள்ளை, நல்லா பேசுவா. நமக்கெல்லாம் நல்ல மதிப்பு கொடுத்து பேசப்பட்ட பிள்ளை இல்ல, அதுவும் இல்லாம நல்ல தைரியமான பிள்ளை வேற. பரவாயில்லையே, மலரை பத்தி நல்ல பெருமையா சொல்லுதியே. ஆமா, பெருமையா சொல்லப்பட்ட அளவுக்கு தானே பிள்ளை நடந்துகிட்டு இருக்கா. பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஆனா அந்த ஏமாத்துக்கார பையெல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தலாம்னு பார்த்தா கடைசியில கடவுள் புண்ணியத்துல அந்த பணமும் கிடைச்சு போச்சு. பிள்ளைக்கு நல்ல மனசு, இதையாவது அவ நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும். பேத்தியும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துட்டான்னா பார்வதியும் கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாள்ல.
பார்வதி சந்தோஷமா நிம்மதியா இருக்கப்பட்ட காலம் வந்தாச்சு. என்ன சொல்லுதா பொண்ணு தாயி? அட ஆமாங்க, நம்ம பார்வதி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கப்பட்ட காலம் வந்தாச்சு. அட என்னத்த போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்க. நீ தானே இப்ப சொன்ன மலருக்கு நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டோம்னா பார்வதி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்பான்னு. அதத்தான் சொல்லுதேன். அப்படின்னா பார்வதி அவ பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாளா? ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா நம்ம கிட்ட. அட நீ வேற, பார்வதி தும்முனாவே நமக்கு தெரியும். அவ பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்தது நமக்கு என்ன தெரியாமலா இருக்க போது? நீ வேற. ஏமா பொண்ணு தாயி, நீ ஏதோ ஒண்ணு சொல்லுத. இந்த மரமண்டைக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்க. கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லலாம். ஏ பரிமளம், இன்னைக்கு காலையில பார்வதி வீட்டுக்கு போனோம் பத்துக்க. அப்போ பார்வதி என்ன புலம்பிட்டு கிடந்தா, என் பேத்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கும், அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே கிடந்தா பத்துக்க. ஆமா, அவ மனசு சங்கடப்பட்டு உங்ககிட்ட புலம்பி இருப்பா. அது சரிதான். அந்தால பார்வதி வீட்டுல இருந்து கிளம்பும் போது கமலா என்ன கூப்பிட்டா பத்துக்க. கமலாவா? ஆமா, அவ வீட்டை தாண்டி தானே பார்வதி வீட்டுக்கு போனோம். அவ கமலா வாசல்லையே நின்றுட்டு இருந்தா. எக்காங்க கொஞ்சம் வாங்கலான்னு கூப்பிட்டா. அந்தால அவளுக்கு அவன் மவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் இன்னும் 3 மாசத்துல வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. அதுக்குள்ள ஒரு நல்ல தரமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஒரே புலம்பல் பத்துக்க. ஆமா, அவன் 3 மாசம் லீவ்ல வந்திருக்கான். அதுக்கப்புறம் லீவ் முடிஞ்சு போயிட்டான்னா அடுத்த 1 வருஷம் கழிச்சு தானே வருவான். அதனாலதான் கமலா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்னு நினைச்சிருப்பா. அதுதான் எனக்கு அந்த ஆளு ஒரு யோசனை வந்தது பத்துக்க. நம்ம சுபாஷ் பையன் நல்ல தங்கமான பையன்ல. ஆமா, அவனுக்கு என்ன குறைச்சலு? நல்ல தங்கமான பையன், வெளிநாட்டுல நல்ல கை நிறைய சம்பாதிக்கான். அந்த தங்கமான பையனுக்கும் நம்ம தங்கமான மனசுள்ள பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன? அட என்ன சொல்லுத பொண்ணு தாயி? அட இன்னுமா உனக்கு புரியல? நம்ம மலருக்கும் சுபாஷுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா என்ன? நம்ம பார்வதியும் பேத்திக்கு மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம கமலாவும் அவன் மவனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளை தான் இருக்கு, ஜோடி பொருத்தமும் நல்ல அமோகமா தான் இருக்கும். 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன? ஏன் நீ சொல்லுது சரிதானே? எனக்கு இந்த யோசனை வரவே இல்லையே. அட நீ வேற. சரி, யாரு யோசனை பண்ணனா என்ன? நான் நல்லா தானே யோசிச்சிருக்கேன். ஆமா, அதான் சொன்னோம்ல நல்ல யோசனைன்னு. என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு காலையில இருந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பத்துக்க. யார்கிட்டயாவது சொல்லணும், நம்ம யோசிச்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிடணும்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன் பத்துக்க. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. முதல்ல நேரா போய் பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா. பார்வதி கிட்ட சொல்லலாம், அவ சந்தோஷம் தான் படுவா. ஆனா கமலா ஒத்துக்கிடுவாளா? அவளும் பொண்ணை தானே பாத்துக்கிட்டு இருக்கா. 3 மாசம் மவன் வெளிநாட்டுக்கு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காள்ல. அது சரிதான் பொண்ணு தாயி. ஆனா பார்வதி வீட்டுல கொஞ்சம் வசதி குறைவுதான். ஆனா கமலாவுக்கு மவன் வெளிநாட்டுல வேலை பார்க்க கை நிறைய வேற சம்பளம் வாங்குதான். என்ன வசதி குறைவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம மலர் மாதிரி தங்கமான பிள்ளை யாருக்காவது கிடைக்குமா? நம்ம மலரை மருமவளா கிடைக்கிறதுக்கு கமலா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஆமா பொண்ணு தாயி, நீ சொல்லதும் சரிதான். கமலா கொடுத்துதான் வச்சிருக்கணும். அப்பாடா, உன் வாயால் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் இப்ப தைரியமா போய் பார்வதி கிட்ட பேசுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ வந்த உடனே உனக்கு 100 ஆயுசுன்னு சொன்னேன். முன்னாடிலாம் 100 ஆயுசுன்னு சொன்னா சந்தோஷப்படுவா. இன்னைக்கு என்ன முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கா? அட நீ வேற பொண்ணு தாயி, 100 ஆயுசுன்னு சொல்லுத. 100 ஆயுசெல்லாம் எனக்கு வேண்டாம்மா. இருக்க காலம் வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தாலே எனக்கு போதும். அட என்னாச்சு பரிமளம், திடீர்னு இப்படி பேசுத? நான் என்னத்த போட்டு பேச? மனசு சங்கடப்பட்டு வந்திருக்கேன் பொண்ணு தாயி. என்னது, மனசு சங்கடப்பட்டு வந்திருக்கியா? ஆமா, வீட்ல எனக்கு என் மருமகளுக்கும் சண்டை. என்ன சொல்லுத பரிமளம்? மாமியார் மருமகளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணுக்குள்ள பண்ணுன்னா சொல்லுவியா? உனக்கும் உன் மருமகளுக்கும் சண்டையா? ஆமா பொண்ணு தாயி. என் சின்ன பொண்ணுக்கும் உனக்குமா சண்டை? ஆமாட்டா, என் மருமக சின்ன பொண்ணு தானே, அப்ப அவளுக்கும் எனக்கும் தானே சண்டை. என்னாச்சு? நான் என்னன்னு சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன். இதுதான் நடந்துச்சு பொண்ணு தாயி. அட ஆமா, நானே இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட கேட்கலாம்ல இருந்தேன். என்ன சொல்லுத? நீயும் என்கிட்ட என்னத்த கேட்க போறா? என்னத்த கேட்க போறியாவா? உன் மருமக உன்கிட்ட சண்டை போட்டதா தப்பே இல்ல. நானும் உன் மேல எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா? நமக்குள்ள என்ன விஷயம்னாலும் சொல்லிடுவோம். ஆனாலும் நீயும் என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா? பொண்ணு தாயி, நிலைமை தெரியாம நீயும் எதுக்கு என்கிட்ட சண்டை போடுதா? ஆமா, பின்ன சண்டை போடாம மவ வீட்டை கட்டி பால் காய்ச்ச போறேன்னு சொல்லிக்கிட்டு பத்திரிகை கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு நிக்கா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? என் மவ வீடு கட்ட போறா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கா, இனி கிரகப்பிரவேசம் வைக்கணும், பாலை காய்ச்சணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயமாவது என்கிட்ட சொன்னியா நீ? என் பொண்ணு தாயி, என் மருமகளா என்ன புரிஞ்சுக்கிடலன்னா நீயுமா என்ன புரிய மாட்டேங்க? என்னத்த புரியணும்? நானும் நீ நல்லபடியா நல்ல மனுஷியா மாறிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ உன் மருமகளும் சரியான தில்லாலங்கடியா தானே இருக்க.
உனக்கு தெரியாமலா இருக்கும். உன்கிட்ட சொல்லாமலா இருந்திருப்பா. எங்க கிட்ட சொன்னா கண்வர் போட்டுருவான்னு உன் மவ சொல்லியிருப்பா, இல்லன்னா நீ சொல்லியிருப்ப. அதனாலதான் எங்க கிட்ட ஒரு விஷயத்தையும் மூச்சே விடல பத்தியா. அட கடவுளே, நான் சொல்லத மட்டும் யாருமே நம்ப மாட்டேக்காவம்மா. என் பொண்ணு தாயி, உண்மையிலேயே என் மவ வீடு கட்டுதான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது எப்படி புள்ள வீட்டை கட்டுதான்னு தாய்க்கு தெரியாம இருக்குமா? 5 பத்து கொடுத்து கூட நீ உதவி இருப்ப. நான் என்னத்த சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா? என் மேல சத்தியமா, என் சத்தியமா எனக்கு தெரியாதுடி. அவ வீடு கட்டுதானே எனக்கு தெரியாது. படுபாவி, இத்தனை நாளா மாமியா வீட்ல இருக்கான்னு நல்ல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரே நல்ல வந்து எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டாள. இப்ப பார்த்தா நீயும்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்க. தெருல ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே நான் உன்கிட்ட தான் வந்து சொல்லுவேன், சந்தோஷப்படுவேன். ஆனா என் மவ வீட்டை கட்டுதா, வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கான்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? உண்மையாவே எனக்கு தெரியாது. அவன் சத்தியம் பண்ணுதம்ல, என் மேல சத்தியமா எனக்கு தெரியாது. சரி சரி, சத்தியம்லாம் போடாத. அப்ப உன் மவகாரி உன்கிட்டயும் மறைச்சிருக்கா அப்படிதானே? ஆமா, அந்த பியாதியில போவா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாலான்னு பாத்தியா? இன்னைக்கு மாமியாரை கூட்டிக்கிட்டு நல்லா மினிக்கிட்டு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறா. என்னவோ மூணா மனுஷிக்கு சொன்ன மாதிரி. சரி, என்னத்தை போட்டு சொல்ல, ஒன்னும் சொல்லதுக்கு வழி இல்ல. அவ மாமியா கூடயாவது ஒத்துமே இருக்காள, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. நானும் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் மனசை தேத்திக்கிட்டேன் பத்துக்க. சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு பாட்டு. நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். ஏன் பரிமள பாட்டியோ, என்ன சொன்னீங்க? மரகதோ, என் மேல சத்தியமா எனக்கு தெரியாது மக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். சின்ன பொண்ணே உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாளா? ஆமா மரகதோ, கோவத்துல அவ பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு கதவை டமார்னு அடைச்சிக்கிட்டா பத்துக்க. என்ன பாட்டியோ இப்படி பொறுப்பு இல்லாம சொல்லுதிய? அவ பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான்னு சொல்லுதிய? அவ மனசு வருத்தத்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டானா என்ன செய்ய? என்ன மரகதோ இப்படி சொல்லுதா? ஆமா பின்ன, நாம மனசார நம்பின மாமியாரை நம்மள ஏமாத்திட்டவனே அவ ஏதாவது செஞ்சுக்கிட்டானா என்ன செய்ய? அட பாவி மக்கா, என் மருமகளே. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. நம்ம சின்ன பொண்ணே தைரியமான ஆளு. இதுக்கெல்லாம் ஒண்ணும் வருத்தப்படப்பட்ட ஆளு கிடையாது. சரி வா, ஒருட்ட போய் பார்த்துட்டு வருவோம். மருமகளே, என்ன ருசி, என்ன ருசி! என் மாமியார் கைப்பக்குவமும் டாப் டக்கரா தான் இருக்கு. மருமகளே, என்னதே மருமகளே, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? என்னதே சமாச்சாரம்? அப்படியே சாக்காயி நிக்கிய. என்னடா இது, நம்ம மவ சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம மருமகிட்ட சண்டை போட்டோமே. அவளும் கோவத்துல ரூம் கதவை டமால்னு சாத்திட்டு போனால, அப்ப கோவத்துல பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அவ அப்பா வீட்டுக்கு போயிருப்பா. நம்ம வீட்டை உள் வாடகைக்கு விடலாம்னு பார்க்க வந்தேளோ. என்னதே, நீங்களும் உங்க மவளும் சேர்ந்து எவ்வளவு திட்டம் போட்டாலும் உங்க திட்டமெல்லாம் என்கிட்ட பலிக்கவே பலிக்காது. அப்படியெல்லாம் சொல்லாத மருமகளே. நான் என் மவளை எந்த திட்டமும் போடல. அதானே பார்த்தேன். சின்ன பண்ண பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. எவ்வளவு தைரியமான பிள்ளை. இங்க பாரு சின்ன பண்ணி, உன் மாமியார் மேல எல்லாம் கோவப்படாத. மேனகாவால நீ உன் மாமியார் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க? ஏக நான் எங்கக்கா சண்டை போடுதேன்? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அம்மையும் அவளும் சேர்ந்துக்கிட்டு தாங்க என்கிட்ட சண்டைக்கு வரவோ. ஏக நீங்களே சொல்லுங்கக்கா, அவ வீட்டை கட்டுனா நான் கண்போர் போட்டுருவானா? நான் என்ன வீடு இல்லாம நடு தெருவிலே நிக்கேன்? இங்க பாரு சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரியை பத்தி உனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. அவ எப்படியும் உங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடலாம்னு தான் வந்திருப்பா. காணாத குறைக்கு எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல 2 பிள்ளைகளையுமே சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டா தெரியுமா? அப்படியாக்கா? ஆமா, அவ எப்படியாப்பட்ட தில்லாலங்கடின்னு நமக்கு தெரியாமலா இருக்கு. இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க மாமியாருக்குமே அவ வீடு கட்டுற விஷயம் ஒண்ணுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தா எங்க மாமியார் கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாவோ. பரிமளா பாட்டி எங்க வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டு எவ்வளவு சங்கடப்பட்டு இருந்தாவ தெரியுமா? நான் தான் அந்தால கூட்டிட்டு வந்தேன். சின்ன பொண்ணு மனசு சங்கடத்துல ஏதாவது பண்ணிட போறா, வாங்க போய் பாப்போம்னு. ஏக்கா, மனசு சங்கடத்துல நான் என்னக்கா பண்ண போறேன்? ஏக்கா, எனக்கு எப்பயாவது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுன்னா வயிறு நிறைய பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? ஏக்கா, அந்த பேஜில போவ எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு மனசு சங்கடப்பட வச்சுட்டு போயிட்டா பத்தியாக்கா. அதான் இப்படி நடு வீட்டுல காத்தாட உட்காந்து மீன் கறி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, உன்னை பத்தி தெரிஞ்சே ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏக்கா, நீங்க என்னத்துக்கு பயப்படுதிய? அந்த கிறுக்கி என்னத்தையா ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டான்னா அதுக்கு சங்கடப்பட்டுட்டு நான் எதுக்குக்கா என் வாழ்க்கையில கஷ்டப்படணும்? ஏத்தே, நீங்களும் சங்கடப்படாதிய. அவ உங்ககிட்ட விஷயத்த சொன்னாலோ சொல்லலையோ அது 2வது விஷயம். ஆனா அவ வீட்டை கட்டுனா எல்லாரும் கண் திருஷ்டி போடுவாவோ, அதனால நான் சொல்லாம விட்டுட்டேன்னு சொன்னா பாத்தியாளா? அதுலதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா கோவமா வந்துட்டு பாத்துடுங்க. அதுக்கு நீங்களும் எதுவும் சொல்லாம இருந்தே பாத்தியாளா? அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்தது, உங்களுக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் நீங்க என்கிட்டயும் சொல்லாம இருந்துட்டியான்னு. மர்மோளே, நீ சொல்லதெல்லாம் சரிதான். அவ அப்படி சொல்லும் போதே அவ பாயனா உடைச்சிருப்பேன். ஆனா அவ மாமியாரும் கூட இருந்தாவ பத்தியா?
இங்க பாரு சின்ன பொண்ணு, பரிமள பாட்டியும் பண்ணது சரிதானே. மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா வந்திருக்காவோ, அவ முன்னாடி சண்டை போட்டா சரியா இருக்காதுல்ல. எதே உங்களுக்கு விஷயம் தெரியாது, அப்ப உங்க மவனுக்குமா விஷயம் தெரியாம இருந்திருக்கும். ஆமா மருமகளே, நீ சொல்றது சரிதான். நீ நல்ல வயிறு நிறைய சாப்பிடு மருமகளே. இன்னைக்கு அவன் வரட்டி நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி அவனதான் கேட்க. ஒரு வீட்ல இருந்துகிட்டே ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லாம மறந்துருக்கானே. சின்ன பொண்ணு, நான் சொல்லதை கேட்டுக்க. உன் சம்மந்திக்காரி வந்தாலே உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டை இழுத்து விடதான் வருவா. அதனால அவ எப்ப வந்தாலுமே நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருங்க. அப்பதானே அவ முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்லுது சரிதான். அவ முகத்துல கரிய பூசி அவ தலையில சாணியை கரைச்சு ஊத்துற மாதிரி தான் பால் காய்ச்சி வீட்டுக்கு போகணும். அட நீ வேற மருமோளா, 3வது மனுஷி மாதிரி நம்ம கிட்ட வந்து பால் காய்ச்ச போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்திரிக்கை வச்சு தந்துட்டு போயிருக்கா. அவளுக்கு பேசாம 100 ரூபாயை மொய் எழுதிக்கிட்டு உலக தின்னுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும் பத்துக்க. அதுக்கு இல்லாம அவகிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு நம்ம பேரை நம்ம என்னத்துக்கு கெடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் அவ சொன்னது சரியா போயிரும்ல. நீங்க எல்லாரும் நான் வீட்டை கட்டுனா சங்கடப்படுவிய, கண்பார் போடுவிய, இப்படி வந்து சண்டை போடுவிய, அதனாலதான் சொல்லாம இருந்தேன்னு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா மருமோளா, போனமா 100 ரூபாய் துட்ட கொடுத்தமா தின்னமான்னு வந்துகிட்டே இருக்கணும். இங்க பாரு சின்ன பொண்ணு, உன் மாமியார் சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான். அவ மவளை எப்படி ஏசுதாவோன்னு பாத்தியா? எது ரொம்ப டென்ஷனா இருப்பிய? உங்களுக்கும் சோறு போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாம் மருமோளா, நீ என்ன பத்தி நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டே இல்ல, எனக்கு அதுவே போதும். நீயே வயிறு நிறைய நல்லா சாப்பிடு. 2 முட்டை வேணா ஆம்லெட் போட்டு கொண்டு வரட்டா மருமோளா? ஏய் அப்பா, பாத்தியா சின்ன பொண்ணு, உங்க மாமியாரு ஆம்லெட் போட்டு கொண்டுட்டு வரட்டான்னு கேட்காவோ. இப்படியாப்பட்ட மாமியாரெல்லாம் சந்தேகப்படாத. மாமியார் எப்பவுமே உன் பக்கம்தான். என் பொண்ணு தாயி, என் மருமவா சமாதானம் ஆயிட்டா. வா நம்ம அடுத்தது பார்வதி வீட்டுக்கு போவோம். சரி பரிமளம், நேரா போவோம் வா. நல்ல நேரம் முடியதுக்குள்ள நல்ல விஷயத்தை பத்தி பேசி முடிச்சிருவோம். சரி பொண்ணு தாயி. மருமோளா சாப்பிடு, நான் பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன சரிங்க தே. ஏன் வா போவோம். ஏக்கா, மேனகா உங்க வீட்டு பிள்ளைகளுடையுமா சண்டையை மூட்டி விட்டுட்டா? ஆமா சின்ன பொண்ணு, சுபாஷ் 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா பாத்துக்க. அத 2 பேரும் போட்டுட்டு நின்னாவனா, அத பாத்துட்டு இவக்குள்ள ட்ரெஸ் நல்லா இருக்கு, அவக்குள்ள ட்ரெஸ் நல்லா இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி அவ 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டா பாத்துக்க. திமுரு பிடிச்சவா என்னன்னு அங்க வீட்டு பக்கம்லாம் வருவாளோ, யார் வீட்டெல்லாம் சண்டையை மூட்டி விடலாம்னு நினைச்சுக்கிட்டே வருவா போலுக்கு. அவ சுவாலியே அதுதானக்கா. இப்ப ஒரு 2 மாசமா எங்க வீட்டு பக்கம் வராம இருந்தா. எனக்கும் எங்க மாமியாருக்கும் எந்த சண்டையும் வராம இருந்தது. இன்னைக்கு மத்தியானம் வந்த 10 நிமிஷத்துல எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டாள்ல. இவளையெல்லாம் இனி நடையிலே ஏத்தப்படாது. ஆமா சின்ன பொண்ணு, இவளையெல்லாம் இனி நடையில ஏத்திராத. இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க மாமியாரு கோபத்துல சொல்லுதாவோ 100 ரூபாய் மொய் எழுதிட்டு வந்துருவோம்னு. ஆனா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவளுக்கு என்னென்ன சீர்சனத்தை எல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் வரணும் பத்துக்க. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, அப்புறம் அதையும் ஒரு பெரிய பிரச்சனையாக்குவா. எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு அண்ணன். எங்க அண்ணன் எனக்கு சீர்சனத்தை எல்லாம் செய்வான். ஆனா என் மைனிகாரி பொல்லாதவா, அவதான் செய்ய விட மாட்டா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் மேலதான் எல்லா பழியும் போடுவா. அப்புறம் உனக்கும் உன் மாப்பிள்ளைகளையுமே சண்டையை மூட்டி விட்டுருவா பாத்துக்க. இன்னைக்கு என் மாப்பிள்ள ஆபீஸ் விட்டு வரட்டுங்கா. அவரும்ல என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்காரு. சின்ன பொண்ணு, இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு. சும்மா தம்பிட்ட கேட்டு எடுத்து சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. ஏக்கா, என் சம்மந்திக்காரு எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா ரமேஷ் தம்பி என் மாப்பிள்ளை கிட்ட எதுவும் சொல்லாமல இருந்திருப்பாரு. அட ஆமா, அதுவும் சரிதான். 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பார்க்காவோ. ஆமாக்கா, அதத்தானே சொல்லுதேன். 2 பேரும் மாப்பிள்ள மச்சான்னு பாசமா இருப்பாவோ. அப்போ என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல இருந்திருக்கும். இன்னைக்கு என் மாப்பிள்ள வீட்டுக்கு வரட்டும்ல இருக்கேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, சொல்லத கேளு. சும்மா உன் மாப்பிள்ளை கிட்ட அது இதுன்னு கேட்டு வச்சு சண்டையை போட்டு கிடக்காத. இங்க பாருங்கக்கா, நீங்க எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நான் கேட்டுக்கிடுவேங்கக்கா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச என்னால கேட்கவே முடியாதுக்கா. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? ஏக்கா, இது எனக்கு தன்மான பிரச்சனையாகும். அவ வீடு கட்டுதா, பாலை காய்ச்சுதா, இல்ல பரலோகம் போறா, எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா வீடு கட்டுறது தெரிஞ்சதுன்னா நான் கண்போர் போடுவேன்னு சொன்னா பத்தியலா, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவளை விடவே மாட்டேங்க. என் மாப்பிள்ளையும் சேர்ந்தலாக என்ன ஏமாத்திருக்காரு. சொல்லத கேளு சின்ன பொண்ணு, தம்பி கிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டு கிடக்காத. நல்லாவா இருக்கும்? ஏக்கா, நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாம் எனக்கு இப்ப பேச்சு கிடையாது. அந்த மனுஷங்கிட்ட நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கும். பாத்தியாலக்கா, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு பாத்தியாலா. இந்த டென்ஷனாலதான் நான் இவ்வளவு சோறு தின்னுகிட்டு இருக்கேன். சரி சின்ன பொண்ணு, சாப்பிடு. ஒண்ணு யாரும் சாப்பிடாண்டான்னா உன் மவனை என் மவளக்கும் தூக்கிட்டு போன. கொஞ்சம் என் வீட்டு பக்கம் வாயா. நீங்க இப்ப எதுக்கு கூப்பிடுதீன்னு எனக்கு தெரியாமலாக்கா இருக்கு. இங்க இருந்தா நான் என் மாப்பிள்ளை கூட சண்டை போடுவேன். அதனால நைஸா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு பாக்கலோ. இன்னைக்கு உலகமே தலை கீழே மாறினா கூட என் புருஷங்கிட்ட நான் இன்னைக்கு சண்டை போடாம விட மாட்டேங்கா. ஐயோ சின்ன பொண்ணு, நான் சொல்லத நீ ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளு. ஏக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாதுக்கா. ஏக்கா, கொஞ்சம் இருங்களா, நான் போய் சோறு போட்டு கொண்டாரேன். வேண்டாம்மா, நீ இவ்வளவு நேரம் பேசுனதே எனக்கு வயிறு நிறைஞ்சாப்ல இருக்கு. நீ சாப்பிடு. என்ன சொன்னாலும் சின்ன பொண்ணு கேட்க மாட்டேக்காளா? என்னத செய்ய, இன்னைக்கு அவ வீட்டுல ஒரு பெரிய கலையபரமே நடக்க போகுது. கடைசியில இந்த மேனகா வந்துட்டு போனதுல இவ மாப்பிள்ளையும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்ததுதான் மிச்சம்.
அத கேள்விப்பட்டு அவ சந்தோஷமா இருப்பா. அத சொன்னா இவளுக்கு புரிய மாட்டேக்கு. இவ நான் மாப்பிள்ளை கிட்ட நறுக்குன்னு 4 வாரத்தை கேட்டே தீருவேன்னு நிலையால நிக்கா. அப்பாடா இப்பதான் வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புது என்ன? ஏக்கா என் மவன் உங்க வீட்டுல தானே இருக்கான், கொஞ்சம் பாத்துக்கிடுங்க என்ன. உன் மவன் தூங்கிக்கிட்டு இருக்கானா? இப்பதான் 5 ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுவும் நல்லதுக்குதான். ஏக்கா அப்போ என் மவன் உங்க வீட்லயே தூங்கட்டும், நான் சாயங்காலம் போல வந்து தூக்கிக்கிட்டுதான்க்கா. சரி சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிடுதேன். அப்ப நான் கிளம்புது என்ன? சரிக்கா, எனக்கும் சாப்பிட்டதுல கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு, நானும் கொஞ்சம் நேரமா போய் தூங்குவேன். சரி சின்ன பொண்ணு. கடவுளே, மாப்பிள்ளையும் முன்னாடிகளையும் சண்டை வந்துடக்கூடாது. எப்படி அவ இப்படி எல்லாம் பேசிட்டு போவா? என் மாப்பிள்ள குரல் தானே கேக்கு. ஆமா, வேலைக்கு போன மனுஷன் ராத்திரிலாம் வருவாரு. அவள் இன்னைக்கு சும்மா விட மாட்டோம்ல. ஓஹோ, கதை அப்படி போகுதா? சரிதான், தங்கச்சிக்காரியே அண்ணன் கிட்ட போன பண்ணி பாராதி எல்லாம் சொல்லியிருப்பா போலுக்க. அதான் நம்ம மேல கோபத்துல என் புருஷன் ஆபீஸ்ல இருந்து பாதி வேலையிலேயே வந்திருக்காரு போலுக்க. இரு மனுஷா, நானே உமருக்கு வேட்டு வைக்கலாம்னு தான் இருந்தேன். சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டு இரு, இன்னும் வாரேன். எவ்வளவு திமிர் இருந்தா தங்கச்சிக்காரி பொண்டாட்டி பத்தி இப்படி பேசிட்டு போயிருக்கா. என்ன அவர் சும்மா விட மாட்டாராம்ல, இன்னும் வாரேன். எவ்வளவு திமிர் இருந்தா அவ இப்படி எல்லாம் பேசி இருப்பா. இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டோம்ல. அட பாவி பயல, ஆபீஸ் விட்டு ராத்திரிலாம் வருவாப்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பமே வந்துட்டானே. கடவுளே, இப்பதான் நினைச்சிட்டு வந்தேன் சின்ன பொண்ணுக்கு அவன் மாப்பிள்ளைக்கும் சண்டை வந்துட கூடாதுன்னு. இப்ப பார்த்தா தம்பி இந்த நேரமா பார்த்து வந்து நிக்காரு. போச்சு போச்சு, இன்னைக்கு நிலைமையே தலைகீழா மாற போகுது. என்னமக்கா, ஆபீஸ்ல இருந்து ராத்திரிலாம் வருவேன், இந்நேரமா பார்த்து வந்திருக்க? இந்நேரம் வந்திருக்கியான்னு கேட்க எனக்கு அவ்வளவு கோபம் வருதுமா. மக்கா, என்னனாலும் பேசி தீர்த்துடலாம் மக்கா. இந்த மாதிரி கோபம் எல்லாம் படாத. நீ பேசாம இருமா, கேட்கறதுக்கு நாதிலன்னு நினைச்சிட்டாலோ. ஆஹா, சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி மேனகா அவ அண்ணன்காரகிட்ட கொளுத்தி போட்டா போலுக்க. சின்ராஸ் தம்பி கோவப்படாத பார்த்தா இன்னைக்கு அடிபடி ஆயிரும் போலுக்க. என்னமா, நீயும் வீட்டுல தானே இருந்த, அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியோ? இல்ல கொஞ்சம் சும்மா இருல, சத்தம் போடாதல. ஏன் சத்தம் போடக்கூடாது? இல்ல கொஞ்சம் சத்தம் போடாம பேசல, அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்க போகுது. அப்புறம் உன் பொண்டாட்டி காதலையும் உளுந்துற போகுது. பேசாம இருமா, இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு அவகிட்ட நறுக்குன்னு 4 வாரத்தை கேட்காம விட மாட்டோம்ல. ஐயோ, இந்த சின்ராஸ் தம்பி வேற தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணுதாரா. தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. என்னக்கா நீங்க, எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நான் அதையெல்லாம் கேட்டு எப்படிக்கா அமைதியா இருக்க? அமைதியே இருக்காதியும் என்ன சொன்னீரு? அவகிட்ட நாக்க புடுங்குத மாதிரி 4 கேள்வியை கேட்க போறேன்னு சொன்னீர்ல, கேளும். எனக்கும் உமர்கிட்ட நாக்க புடுங்குத மாதிரி 4 கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏக்கா, நான் அப்பதே சொல்லிட்டேன், இந்த விஷயத்துல உங்க பேச்ச நான் கேட்கவே மாட்டேன்னு. மர்மோளே கொஞ்சம் அமைதியா இரு மர்மோளே. எதை, நீங்க எல்லாரும் சரியான ஆட்கள் தான், உங்களை எல்லாம் இனி நான் நம்பவே மாட்டோம்ல. மர்மோளே, அப்படி எல்லாம் சொல்லாத மர்மோளே. இப்படி கோவமா எல்லாம் பேசாத. என்ன பிரச்சனைனாலும் நம்ம பேசி தீர்த்துடலாம். இங்க பாருமா, இதெல்லாம் பேசி தீர்க்கப்பட்ட பிரச்சனையா? ஆமா, ஏதோ நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்னு சொன்னீர, கேளும். அத இங்க வச்செல்லாம் ஒண்ணும் கேட்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா தனியா கூட்டிட்டு போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்பேளா? இங்க பாரு, இந்த தனியா கூட்டிட்டு போயோ இல்லனா போன்ல எல்லாம் நறுக்குன்னு 4 வார்த்தை எல்லாம் கேட்க முடியாது. அப்ப இங்க வச்சே கேளும். அதான் அங்க வச்சு கேட்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. நேரா அவ வீட்டுக்கு போய் அவ மாமனார் மாமியார் முன்னாடி வச்சு நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவகிட்டயா? எவகிட்ட? அதான் என் கூட பிறந்தவனு ஒருத்தி இருக்காள, என் தங்கச்சிக்காரி. அவகிட்டதான் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும் சின்ன பொண்ணு. அப்ப என்கிட்ட இல்லையா? என்ன சின்ன பொண்ணு, உன்கிட்ட எதுக்கு நான் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்? நீயே எவ்வளவு மனசு சங்கடப்பட்டு இருப்பா. நீ எவ்வளவு மனசு சங்கடப்பட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு. எக்கா, இங்க என்ன நடக்குன்னு பாத்தியலா? என் மாப்பிள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டேலாக்கா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சின்ன பொண்ணு. அவரு உன் மேல கோவப்படல, அவ தங்கச்சி மேல கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. ஆமாக்கா, அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. என் தங்கச்சி, என் செல்ல தங்கச்சி அப்படின்னு உயிரை விடுவாரு. என்னதான் ஏசிட்டு கிடக்காருன்னு பார்த்தா அவ தங்கச்சியார போட்டுல ஏசிட்டு கிடக்காரு. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி மேனகாவ போட்டுல ஏசிட்டு கிடக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத சின்ன பொண்ணு. உன்னை பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போனால அவள்லாம் ஒரு மனுஷியா? என் கூட பிறந்த தங்கச்சின்னு அவன் மேல எவ்வளவு பாசம் நேசமா இருந்தேன். கடைசியில அவ என்னையும் ஏமாத்தி போட்டா. வீடு கட்ட போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருப்பாளா? அப்ப உன் தங்கச்சி உன்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லலையா? இல்லமா, அதனாலதானே இவ்வளவு கோபத்தோட வந்திருக்கேன். ஏங்க, உங்க ஆபீஸ்ல தானே ரமேஷ் தம்பி வேலை பார்க்காரு, அவராது உங்ககிட்ட சொல்லிருப்பாருல்ல? ஆமா, அப்படியே சொல்லிட்டான் என்கிட்ட. அவனும் சரியான தில்லாலங்கடியாதானே இருந்திருக்கான் இவ்வளவு நாளா. அவனும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. என்னங்க சொல்லுதீங்க? ரமேஷ் தம்பியும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? ஆமா சின்ன பொண்ணு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தட்டு தாம்பாளம் எல்லாம் வச்சு ஒரு பத்திரிகையை வச்சு என்கிட்ட தந்தா முத்துக்கா. நானும் என்னமோ சும்மா இந்த பிராங்க் பண்ணுதாம்னு நினைச்சா, உண்மையிலேயே நான் வீடு கட்டியிருக்கேன், பால் காய்ச்சுக்கு வந்துருமச்சான்னு என்ன கூப்பிட்டுதான் மத்துக்க. வந்தது பாரு எனக்கு ஒரு கோவம். வீடு கட்டி பால் காய்ச்ச போறேன்னு பத்திரிகை கொடுக்க வந்திருக்கானே, வீடு கட்ட போறேன்னு ஒரு வார்த்தை அவனாவது என்கிட்ட சொன்னானா?
இத்தனைக்கு நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கோம். தினமும் பாத்துக்கிடுவோம். அப்பமா அது ஒரு வார்த்தை என்கிட்ட அவன் சொல்லி இருப்பானா? அந்தல என் தங்கச்சிக்காரி எனக்கு போன பண்ணி என்னையே பால் காட்சிக்கு வந்துருனே, நான் வீட்டுக்கு போய் பத்திரிகை வச்சிருக்கேன், நீயும் மைனியும் அம்மையும் மறக்காம வந்துருங்கன்னு கூப்பிடுதா? ஏமா நீயே இப்ப ஒரு நியாயத்தை சொல்லுமா? அவ பண்ணத மாதிரி நாமளும் பண்ணிருந்தா அவ சும்மா இருந்திருப்பாடாமா? வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளை, என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம எங்க அம்மையும் மறைக்க மாட்டா, எங்க அண்ணனும் மறைக்க மாட்டா. ஆனா என் மைனிகாரி வந்துதான் இந்த வீடு கட்ட விஷயத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருப்பா. அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து தாண்டவம் ஆடி இருக்க மாட்டா? அவ வீடு கட்டுற விஷயத்த நம்ம கிட்ட வந்து சொன்னா என் பொண்டாட்டி கண்போர் போட்டுருவான்னு சொன்னாலாமே. ஏக்கா என் மாப்பிள்ள என்கிட்ட சண்டைக்கு வருவாருன்னு பார்த்தா அவ தங்கச்சி மேல கோவப்பட்டு பேசிடக்காரு. ஆமா சின்ன பொண்ணு, நீ என்னலாமோ சொன்னியா? என் மாப்பிளைக்கு தெரியாம இருக்குமா என் மாப்பிள்ளை என்ன ஏமாத்தி விட்டாருன்னு? இப்ப நடக்கப்பட்ட கூத்த பாத்தியா? உன் சம்மந்திகாரியும் உன் மாப்பிள்ளையும் உன் மாப்பிள்ளைகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, தெரிஞ்சுக்க. அதனாலதான் தம்பி அவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாக்கா, நானும் ஒரு நிமிஷத்துல என் புருஷனடா தப்பா நினைச்சுக்கிட்டேன். அதுக்குதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், தம்பிக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போவாதேன்னு. ஏக்கா என் மாப்பிள்ள எனக்காக அவ தங்கச்சி கிட்ட கோவமா பேசுறது பத்தியலா, எனக்கு அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குக்கா. கொஞ்சம் பேசாம இரு சின்ன பொண்ணு, தம்பியே கோவத்துல இருக்காருல்ல, அப்புறம் நீ இப்படி சந்தோஷமா இருக்கேன்னு பேச்ச கேட்டா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம்லாம் வரும். அதுவும் சரிதான்க்கா, அமைதியா அவர் பேசத மட்டும் கேப்போம். மக்கா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, நீ கோவப்படாத. பேசாம இருமா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லையா? உன் மவளை அப்படியே விட்டு கொடுக்காம பேசு. என் பொண்டாட்டிய பார்த்து கண் திருஷ்டி போட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா, நீ அவளை சும்மா விட்டியா? ஏல அவ ஒத்தையில வந்திருந்தா கூட என் மருமகளை பார்த்து நீ இப்படி சொல்லுவேன்னு வாரியலால நாலு சாத்தி இருப்போம்ல. ஆனா அவ கூட மாமியார் வேற வந்திருந்தாவல, சரி அவங்க முன்னாடி வச்சு நம்ம எப்படி அவளை போட்டு ஏசதுக்குனாம்ல, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டேன். சரிதாம்மா, நீ சொல்லது எல்லாம் நியாயம்தான். இது என் பொண்டாட்டி மட்டும் இந்த மாதிரி பேசி இருந்தான்னா நீ சும்மா விட்டுருப்பியா? கூட மாமியார் வந்தாவோ அவ மரியாதையை கெடுக்கப்படாது, ஏசப்படாதுன்னு சும்மா விட்டுருக்கியா அவள? இங்க பாருமா, இப்ப சொல்லுதேன் கேட்டுக்க. பால் காய்ச்சி வீட்டுக்கு யாரும் போகப்படாது. அமக்கா அப்படி சொல்லுதே, அப்புறம் தங்கச்சி வருத்தப்படுவாள்ல. ஆமா, தங்கச்சி பொல்லாத தங்கச்சி. பேசாம இருமா, நம்ம தான் அவ குடும்பம்னு ஒரு நிமிஷமாவது அவ நினைச்சு பார்த்திருப்பாளா? நம்ம தான் தங்கச்சி தங்கச்சின்னு பாசமா இருக்கோம், அவ நம்மள ஒரு மனுஷனா கூட நினைக்கவே இல்ல. ஐயோ என் மாப்பிள்ளையா இப்படி பேசுறாரு? அவ மாமியார் கூட வந்து தேங்காய் பழம்லாம் வச்சு பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காள. 3வது மனுஷங்களுக்கு பத்திரிக்கை வைக்க மாதிரி வச்சுட்டு போயிருக்கா. அவ வீட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேமா. வேணும்னா 100 ரூபாயை மொய் எழுதிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வா. நானும் என் பொண்டாட்டில அந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம். நாம ஒண்ணு நினைச்சா அங்க வேற மாதிரி எல்லாம் நடக்கு. பரவாயில்ல, என் புருஷன் எனக்காக இப்படி எல்லாம் பேசுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலையே. சின்ன பொண்ணு, உன்னை மதிக்காத உங்க வீட்டுக்கு நான் போவே மாட்டேன். இத சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன். திமிரு பிடிச்சவா என் மவன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்துட்டா பாரு. என் மருமவன் அதுக்கு மேல என் மவ பேச்ச கேட்டுட்டு என் மவன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருக்காரு. என் மவன் சொன்னதுதான் சரி, அவ வீட்டுக்கு நடைய மிதிக்க மாட்டோம்ல. இப்ப யாரு புரிஞ்சுக்கிட்டே மருமவள? என் மவ என்கிட்டயும் சொல்லல, என் மவன் கிட்டயும் சொல்லலன்னு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் தே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க மேல நான் கோவமே பட மாட்டேன் தே. நீங்க என்ன பண்ணுவியா பாவம்? ஏதே உங்க பேரே மரகதக்கா வீட்டுல இருக்கானா? நான் போய் தூக்கிட்டு வரேன்னா? சரி மருமவள. ஏக்கா போமா? வா சின்ன பொண்ணு. பொண்ணு தாயி, என் மவன் எவ்வளவு கோவமா பேசினா பாத்தியா? என்னது கோவமா பேசினானா? அம்மா நீ பாக்கலையா? என்ன வேணு கோவமா பேசிட்டு போறான். எதே 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 உங்களுக்கு ரொம்ப நன்றி தே. என்னடா பொண்ணு தாயி கிட்ட போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏமா பேசாம இருமா. பொண்ணு தாய் எத்த மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நம்ம வீடே பெரிய போர்க்களமா மாறி இருக்கும். என்னல சொல்லுதா? அத நான் சொல்லுதேன். உன் மவன்கிட்ட இப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசிட்டு சொன்னதே நான் தான். என்ன சொல்லுத பொண்ணு தாயி? ஆமா, உன் மவகாரி பேசிட்டு போனதை கேட்டு எனக்கே கோவம்லாம் வந்துச்சு. அப்ப உன் மருமகளுக்கு கோவம் வராம இருக்குமா? அவன் என் மருமக கிட்ட சொன்னாளா, இன்னைக்கு என் மாப்பிள்ள வரட்டு, அவனுக்கு மட்டும் என்ன விஷயம் தெரியாமல இருக்கும், இன்னைக்கு நேரத்துல 4 வார்த்தை கேட்டு இன்னைக்கு சண்டை போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளாம். என் மருமகளும் சங்கடப்பட்டு என்கிட்ட வந்து சொன்ன பத்துக்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த நேரமா பார்த்து தெருவுல சின்ராசன் கரெக்டா வந்தானா, அவனை கூப்பிட்டு வச்சு உன் தங்கச்சி இப்படி எல்லாம் பேசிவிட்டு போயிட்டாமக்கா, உன் பொண்டாட்டி நல்ல கோவமா இருக்கா, உன்கிட்ட சண்டை போடணும்னாக்க இருக்கா, அவ கோவம் நியாயமானதுதான். ஆனா உன் தங்கச்சி பண்ணதெல்லாம் வேண்டாத்தன வேலை இல்ல. நீ இந்த நேரமா பார்த்து உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன்னா வீட்டுல பெரிய பிரச்சனையே வரும். அதனால உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசு, அப்பதான் எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பணும் பத்துக்க. எப்படி பரிமளா, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே உன் மகன் பேசிட்டானா? எதே நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு நான் கண்மூடித்தனமா என் தங்கச்சிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்ல. நாங்க இப்படி வீடெல்லாம் கட்ட போறோம் அப்படின்னு முதல்லயே சொல்றதும் சொல்லாததும் அவங்க இஷ்டம். ஆனா அதுக்குன்னு என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் அவங்க வீடு கட்டது போற தெரிஞ்சா கண் திருஷ்டி ஆயிரும், திருஷ்டி போடுவாங்கன்னு சொன்னது ரொம்ப தப்பு இல்லாதே.
நீங்க எனக்கு விளக்கமா சொல்லலைன்னா நான் வீட்டுக்கு வந்த உடனே சின்ன பொண்ணு என்கிட்ட எப்படியும் சண்டை போட்டிருப்பா. அந்தாலும் எனக்கு அவ மேலதான் பயங்கரமா கோவம் வந்திருக்கும். நானும் கோவத்துல என்ன நடந்து ஏது நடந்துன்னு விளக்கமா கேட்காம விட்டுருப்பேன். நல்ல வேலைத்தை எங்க வீட்டுல பெரிய போர்க்களம் வராம நீங்களே தடுத்துட்டிய. பின்ன என்ன மக்கா, அவளும் சங்கடப்படதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. நானும் இல்லைன்னு சொல்லலையத்தே. அவ பாட்டுக்கு என்னத்தலாமோ சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. கடைசியில சங்கடப்பட்டு கிடக்கிறதுல நம்ம வீட்டுல உள்ளவங்க தானே. சரிம்மா, அப்ப நான் ஆபீஸ்க்கு கிளம்புது என்ன? ஏமாக்கா, அப்ப மருமகன் கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? இல்லம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கு அதுலயும் கொஞ்சம் சங்கடம் தான். இப்ப நான் அவங்கிட்ட போய் ஏன் சொல்லல எதுக்கு சொல்லலன்னு கேட்டா அப்புறம் அவன் நேர போய் தங்கச்சி கிட்ட சொல்லுவான். அப்புறம் தங்கச்சி மறுபடியும் வந்து சண்டை போடுவாள்லாமா. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? அவங்க பாட்டுக்கு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காவளா, நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்காவளா, அது வரைக்கும் நமக்கு நல்லது தானே. அதுவும் சரிதான் மக்கா, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன்னா எத்தே போயிட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. எப்பாடா, நானே இப்ப கொஞ்ச நாளா தான் எங்க வீட்டுல மாமியா மருமக பிரச்சனை இல்லாம இருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். என் தங்கச்சிக்காரி இருக்காள, லேசுப்பட்டவளா அவ. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி மாமியா மருமகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுறலாம்னு பார்த்தா இங்க நடக்காதுமோ. எப்படியோ பொண்ணு தையத்தினால நம்ம இன்னைக்கு தப்பிச்சோம். நீங்க பாலை காய்ச்சினா என்ன, காப்பிய போட்டா எங்களுக்கு என்ன. ரொம்ப நன்றி பொண்ணு தாயி. நீ மட்டும் என் மகன்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எங்க வீட்ல பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்கும். ஆட நீ வேற பெரிய மனசின்னு நம்ம என்னத்துக்கு இருக்கோம்? வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் வராம பாத்துக்கிட்டதுக்கு நாமளே இருக்கோம். அதுவும் சரிதான். அண்ணாச்சி, ஒரு நல்ல பொண்ணு ஜாதகமா பார்த்து என் மகனுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுதம்மா. பையன் ஜாதகப்படி கல்யாண நேரம் கூடி வந்திருக்க. அப்படிங்களா அண்ணாச்சி? ரொம்ப சந்தோஷம். வீடு கட்டணும்லாம் சொல்லிட்டு இருந்தேன்லம்மா. ஆமா அண்ணாச்சி, வீடு கட்டணும் தான். ஆனா இப்ப வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகும்ல. 6 மாசம் என்ன, 7-8 மாசம் கூட ஆகுமா? ஆமா அண்ணாச்சி, என் மகன் வேற இப்ப 3 மாசம் லீவ்ல தான் வந்திருக்கான் பாத்துருங்க. நம்ம இந்த நேரமா பார்த்து வீட்டு வேலையை ஆரம்பிச்சோம்னா அப்புறம் அவனுக்கு கல்யாணத்தை முடிக்க முடியாது பத்தியல. 3 மாசம் லீவு முடியதுக்கு முன்னாடி என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பத்தியல. நீங்க சொல்லதும் சரிதானம்மா, பெத்தவங்க கடமையை முடிக்கணும்னு நினைக்கிய. ஆமா அண்ணாச்சி, கல்யாண நேரம் வேற கூடி வந்திருக்கீன்னு சொல்லுதிய. நம்ம இந்த நேரமா பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சாதானே நல்லா இருக்கும். நீங்க சொல்லதும் சரிதாம்மா. உங்க மகனுக்கு நல்ல பொண்ணாதான் அமையும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க மகன் நல்ல குணம் உள்ள பையன். அப்புறம் வெளிநாட்டுல வேற நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குதான். அப்ப நல்ல சம்பந்தமா தானே அமையும். சரிங்க அண்ணாச்சி, நாளை ரொம்ப கடத்தாம சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து சொன்னேன்னா நாங்களும் போய் பார்த்து எடுத்து பொண்ணு பிடிச்சிருந்தா பேசி எடுத்து முடிச்சுட்டு வருவோம்ல. சரிம்மா, இப்பதானே வந்து ஜாதகமே வாங்க வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு சொல்லுதேன், சரியா? சரிங்க அண்ணாச்சி. ஏமா வாமக்கா. அண்ணாச்சி, இவன் தான் என் மகன். நல்லா இருக்கேன் மக்கா. நல்லா இருக்கேன். ஏமா நாங்க வீட்டுல இருக்கணுமா இல்லன்னா இப்பமே நான் பொட்டியை கட்டிட்டு வெளிநாட்டுக்கு போகணுமா? ஏமக்கா இப்படி பேசியா? பின்ன என்னமா, நாங்க வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து இந்நேரம் வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. காணாத வரைக்கும் இப்ப எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு ஜாதகத்தை வேற கொடுத்து அனுப்புதியா? இங்க பாருமா, நான் அன்னைக்கே சொன்னேன் என் கல்யாணத்தை பத்தி பேசாதேன்னு. நீ சொல்லது கேக்கே நீ முதல்ல. இங்க பாருமா, நான் இப்ப உங்ககிட்ட சொன்னா எனக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கின்னு. இங்க பாருமா, இந்த கல்யாண பேச்சையெல்லாம் இத்தோட நிப்பாட்டிக்க. இனி ஒரு நேரம் நீ ஏதாவது பேச்சை எடுத்தேன்னு வச்சுக்க, நான் அப்பமே பொட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பிடுறோம் பத்துக்க. தம்பி, அப்படி எல்லாம் பேசாதப்போ. இங்க பாருங்க அண்ணாச்சி, ஜாதகத்தை கொண்டுட்டு போனேன், பொண்ணை பார்த்தேன், அப்படி இப்படி எல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதிய. பேசாம இருமா நீ. அண்ணாச்சி, இப்போதைக்கு எந்த பொண்ணு பாக்காண்டா, நீங்க கிளம்புங்க. ஜாதகத்தை கொண்டாங்க. இந்தாப்போ. அம்மாடி கமலா, அப்பனா கிளம்புது என்ன? அண்ணாச்சி, என் மகன் ஏதோ கோவத்துல பேசியிருப்பான். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. இல்லம்மா, நான் எதுவும் மனசுல வச்சுக்கிடல. அப்பனா கிளம்புது என்ன? சரிங்க அண்ணாச்சி. உனக்கிட்ட பைத்தியமெல்லாம் பிடிச்சு போச்சு. கல்யாண பேச எடுத்தாலே ஒரு திமிசாதான் பேசிக்கிட்டு தெரியா? இங்க பாருமா, நான் இப்ப சொல்லுதான் கடைசி. என் கல்யாண பேச்சை எடுக்காதனா எடுக்காத, அவ்வளவுதான். அதுக்கான கல்யாணம் பண்ணாமலேவா இருப்பா? ஏமா இப்பதானே சொன்னேன் பேச்ச எடுக்காதன்னு. இனி நீ என்னோட ஜாதகத்தை நீ யார்ட்டையாவது கொடுக்காத நான் பார்த்தேன். ஜாதகத்தை கிழிச்சு குப்பையில போட்டுருவோம் பாத்துக்க. ஹலோ, நீயா? எங்க இருக்கா? நாகர்கோவில் இல்லையா? இங்கயா? என்ன ஆச்சரியமா இருக்கு. சரி அங்கே இரு, இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருந்தேன். சரி போன வைக்க. சென்னையில இருந்து இங்க எப்படி வந்தா? சரி போய் பாப்போம். இந்த பையனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். கல்யாண பேச்ச எடுத்தாலே சண்டைக்குள்ள வரான். இப்ப யார்கிட்டயோ போன்ல சிரிச்சு பேசுறான். அவன் பாட்டுக்கு போறான். தரகர் அண்ணாச்சி வேற பாவம் என்ன நினைச்சாரோ. ஒத்தைக்கு ஒரு மவனை வச்சிருக்கேன். அவனுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பாப்போம்னா இந்த பையன் இப்படி சண்டை